வெல்கம் காய்ஸ். இது சிக்மங்களூர் ட்ரிப்போட டே 2. டே 1 நாங்கள் ஓடிசிலிருந்து முதுமலை, பந்திப்பூர், மைசூர், சிக்மங்களூர் வழியாக சம்சே வில்லேஜை ரீச் ஆனோம். இந்த ட்ராவலில் அழகான மலைகளையும் காடுகளையும் கடந்து வந்தது எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் த்ரில்லாகவும் இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை டே 1 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நாம் போக போகிற ட்ரெக் குதிரைமுக் பீக்கில். இந்த பீக் கர்நாடகாவில் சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் சம்சே வில்லேஜில் தான் அமைஞ்சிருக்கு. கர்நாடகாவில் இருக்க எல்லா ட்ரெக்கும் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெக்குக்கு எப்படி புக் பண்ணுறன்றதை பார்ப்போம். கூகுளில் aranyavihara.karnataka.government.in என்ற வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. அதில் நாம் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ட்ரெக்கை எந்த டேட்டில் போகிறோன்றதை சூஸ் பண்ணி அவைலபிலிட்டியை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்லாட்டை செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ரெடி ஃபார் த ட்ரிப். இதுதான் சம்சே வில்லேஜில் நம்ம தங்கியிருந்த ஸ்டே. இங்கே நாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதும் கையோட லஞ்சும் பேக் பண்ணி நம்மளை பேஸ் கேம்பில் இறக்கி விட்டுருவாங்க. இங்கே பேஸ் கேம்ப் ஆஃபீஸில் நம்ம புக்கிங் அண்ட் பர்சனல் ஐடியெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கான கைடை அலாட் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு அலாட் பண்ண கைடு கீழே நாங்கள் 5 பேரும், கர்நாடகா சேர்ந்த 3 பேரும், மொத்தம் 8 பேருமா ஒரு டீமாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். இந்த குதிரைமுக் பீக் பற்றி சில ஃபேக்ட் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரெக்கோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 22 கிலோமீட்டர் ரவுண்ட் ட்ரிப்பாக. இதை ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். டிஃபிகல்ட்டி மாடரேட்லேருந்து சேலஞ்சிங் லெவலில் தான் இருக்கும். இந்த பீக்கோட உயரம் 6207 ஃபீட். இந்த ட்ரெக் ஜூன் மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் பெஸ்ட் டைம் டு விசிட்னா அது போஸ்ட் மான்சூன் அண்ட் வின்டர், அதாவது அக்டோபர் டு பிப்ரவரி தான். அந்த டைமில் தான் மலைகள் பச்சை பசேலனும் வானங்கள் நல்ல கிளியராகவும் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த 23 கிலோமீட்டர் ரவுண்ட் ட்ரெக்கில் நம்ம தாகத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணி கொண்டு போனாலும் பத்தவே பத்தாது. பட் பயப்படாதீங்க, 1 லிட்டர் வாட்டர் கேன் போதும். ஏன்னா கீழே இருந்து மேலே போகிற வழியில் அங்கங்கே அழகான சுத்தமான நீரோடைகள் இருக்கும். அதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் கேனில் ஃபில் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் த ட்ரெக் நம்ம ஹைட்ரேட்டடாகவே இருக்கலாம். இப்படி வேகமாக போயிட்டுருக்க லைஃப்பில் நம்ம மென்டல் ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு எல்லாருமே ட்ரெக்குக்கு வரும். ஆனால் வந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தே மோசமாக இருக்குன்னு. இந்த ட்ரெக்கை நம்மளால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கூட உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அப்போ இந்த மலையே அதுக்கு ஒரு பதில் சொல்லும். அதோட அழகால் அது நம்மளை இன்னும் மேலே மேலே போக வைக்கும்.
இந்த ஒத்த மரம் தான் ஹாஃப் வே ஸ்டேஜ். இங்கே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபுல் எனர்ஜியோடு கிளம்புறோம். இதுக்கப்புறம் தான் நமக்கு சவாலாகவே இருந்தது. போக போக ட்ரெக் ரொம்ப ஸ்டீப்பாக போக ஆரம்பிச்சது. அரௌண்ட் 11:30 வெயிலில் இந்த ஸ்டீப்லாம் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. முன்னாடி சொன்ன மாதிரி தான், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த மலையோட அழகு நம்மளை அதோட உச்சத்துக்கே கூட்டு போயிட்டு இருந்தது. போகிற வழியில் இந்த மாதிரி ஸ்ட்ரீம் வரப்பெல்லாம் தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டையும் போட்டுக்கிட்டு எங்கள் ட்ரெக்கை கண்டினியூ பண்ணோம். மூச்சு வாங்குறதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏவர் சுகு அவர் ஒரு அத்லெட், அவருக்கே மூச்சு இவ்வளோ வாங்குது. சுகம் எப்படி சுகம் இருக்குது? லாஸ்ட் 1 கிலோமீட்டர் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே போகணும் போல. அங்கேயா போகணும். பேட்டாக இருந்தால் பரவாயில்ல. அங்கே கொஞ்சம் ஸ்டீப்பாக தெரியுது. ஆனால் பார்த்தா கொஞ்சம் இந்த மாதிரி பாறை மட்டும் தான் மண்ணு மட்டும் அது கூட ஏறிடலாம் போல. இது கொஞ்சம் ஏதோ படிக்கட்டு தான் இந்த ஊரில் டாப்பில் இருக்கேன். மற்றவனெல்லாம் எனக்கு கீழே தான். இன்ஃபீல்டில் வந்து ஒரு 2500. இந்த மாதிரி வியூவில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துக்கிட்டு பழைய கதை பேசுகிறதே ஒரு தனி ஃபீல் தான். அதுதான் கடைசி பாயிண்ட். அதான் குதிரை முக்கு, குதிரை ஃபேஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறது. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். அப்படியே இந்த வழியாக போய் அப்படியே சரியாக 1 மணி போல் கஷ்டப்பட்டு இந்த சிகரத்தோட உச்சத்துக்கு வந்தாச்சு. இது கடல் மட்டத்திலிருந்து 6207 அடி உயரத்தில் இருக்குது. இதுதான் கர்நாடகாவோட 3rd ஹையஸ்ட் பீக் ஆகும். இப்போ வாங்க இந்த சிகரத்தோட அழகை நம்ம கேமரா வழியாக பார்ப்போம். நம்ம ஸ்டேலேருந்து நமக்கு பேக் பண்ணி கொடுத்த புளியோதரையும் நல்லா சாப்பிட்டு முடித்ததும் யுவன் சாங்ஸை போட்டு விட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டாச்சு. 1.5 மணி நேரம் இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2:30 போல் கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு. மேலே ஏறும்போது கஷ்டப்பட்டு ஏறினதுனால வியூஸை சரியாகவே ரசிக்க முடியல. பட் கீழே இறங்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுற கண்கொள்ளா காட்சியை நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி சீனரிஸை ரசிச்சுக்கிட்டே கீழே இறங்க இறங்க மெமரிஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருந்தது.
இடத்த விட்டு போக மனசே இல்லாமல் அப்ஹில்லை விட டவுன்ஹில்ல தான் அதிகமான ரெஸ்ட் எடுத்தோம். கீழே இறங்குற வழியில் புதுசாக 2 ஃப்ரெண்டும் இன்ட்ரோ கொடுத்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தர் இவர் ஆக்கி, இன்னொருத்தவர் செவலை. யார் யார் வரும்? யார் யார் வரும்? கருப்பி. முக்கியமாக இந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ பெயிண்டிங் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஹாஃப்வே ஸ்டேஜில் நல்லா ரெஸ்ட்டை போட்டு மறுபடியும் இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் கீழே வர வர தான் நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோன்றதே தெரிஞ்சது. இந்த ட்ரெக்கோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எங்கள் மொபைலில் ரெக்கார்ட் ஆனதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஃபைனலி பேஸ் கேம்ப் வந்தாச்சு. அடுத்து டே 3ல் நாங்கள் நேத்ராவதி ட்ரெக் போயிருந்தோம். அதை பற்றி கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் ஃப்ரம் மாறன்.